இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மார்ச் மாதம் 12ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித செராஃபினா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அவரை பற்றி உங்களோடு சற்று பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய உடல்நலம் சீராக இருக்கிறது அப்படி என்று மருத்துவர்கள் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய உடல் நலத்திற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற இந்த புனித செராஃபினா இத்தாலி தேசத்தில் 1238 ஆண்டு ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறார். பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் இவருடைய தந்தையினுடைய இறப்பிற்கு பிறகு குடும்பம் வறுமையில் வாடுகிறது. டீனேஜ் பெண்ணாக இருந்த இந்த செராஃபினா தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலையை உணர்ந்து சிறு சிறு வேலைகளை செய்து அதன் வழியாக கிடைத்த வருமானத்தில் தன்னுடைய தாயை பாதுகாத்தார் என்றும் பராமரித்தார் என்றும் நம்ம இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, திடீரென்று உடல் நல குறைவினால் புனித செராஃபினாவுக்கு பக்கவாத நோய் ஏற்படுகிறது. அதனால் செமி பேராலிசிஸ் என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு முற்றிலும் பேராலிசிஸ் அப்படி என்கிற அந்த பக்கவாத நோயினால் படுத்த படுக்கையாகவே இருந்து விட்டார் இந்த புனித செராஃபினா. இருந்தாலும் இது இறைவனுடைய சித்தம், இறைவனுடைய திட்டம் என்று தன்னுடைய வலியையும் வேதனையையும் நோயையும் இறைவனுடைய திருவுளத்திற்கேற்ப ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் படுத்த படுக்கையாகவே பல ஆண்டுகள் இருந்தார் என்றும், இவரை பராமரித்த இவருடைய அன்னையும் சிறிது காலத்தில் இறந்து விடவே அனாதையாக விடப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, அந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவன் மீது நம்பிக்கை குறையாமல் ஜெபித்து வந்தாள் என்றும் புனித கிரகோரியாரிடம் இவர் அடிக்கடி ஜெபிப்பாராம். புனித கிரகோரியார் இவருக்கு கனவுல தோன்றி, கூடிய விரைவில் உன் துன்பத்திலிருந்து உனக்கு இறைவன் விடுதலை கொடுப்பார், இந்த நாளில் நீ கூடிய விரைவில் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுவாய் என்ற அவருடைய கூற்றின்படி அவர் சொன்ன அதே நாளில் புனித செராஃபின் இறைவனடி சேர்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, பக்கவாத நோய் உள்ளவர்கள் மற்றும் உடல் நோயில வருத்தப்படுபவர்கள் புனித செராஃபினாவுடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபித்தால் இறைவனுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கும், இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பதை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு இருந்த மக்கள் கூட்டத்திற்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுக்கிறார். இந்த கடுமையான எச்சரிக்கை உங்களுக்கும் எனக்கும் தான். ஏனென்றால் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அங்கிருந்த மக்கள் இயேசுவிடத்தில் ஒரு அடையாளத்தையும் அல்லது ஆச்சரியமூட்டும் செயலையும் எதிர்பார்க்கிறார்கள் அவரிடத்தில் நம்பிக்கை கொள்வதற்காக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளங்களையும் ஆச்சரியங்களையும் தாண்டிய நம்பிக்கையும் மனமாற்றம் மட்டுமே உங்களுக்கு நிலை வாழ்வை தரும் என்கிற அழகான செய்தியை இன்றைக்கு நமக்கு தருகிறார். இதற்கு உதாரணமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினிவே மக்களையும் தென்னாட்டு அரசியையும் அவர்களோடு ஒப்பிட்டு பேசுகிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினிவே மக்கள் இறைவாக்கினர் யோனா அவர்களுடைய இறை வார்த்தையை கேட்டு 40 நாட்கள் நோன்பிருந்து தங்களுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு சாம்பலை பூசிக்கொண்டு உண்ணா நோன்பிருந்து இறை வேண்டல் மூலமாக இறைவனுடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். எனவே நினிவே மக்களை இந்த மக்களோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு அவர்கள் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் என்கிற முதல் செய்தியையும், இரண்டாவதாக தென்னாட்டு அரசி சாலமோன் அரசரிடத்துல அவருடைய ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் அதை கண்டு வியக்கவும் வந்தாரை ஒழிய பெரிய பெரிய ஆச்சரியங்களை அல்ல என்று தென்னாட்டு அரசியும் உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவார் என்று சொல்லி நம்முடைய இந்த மனித வாழ்க்கையில ஆச்சரியங்களையும் அருள் அடையாளங்களையும் தேடி அலைகிறோமா, அல்லது நமது நம்பிக்கை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீதும் நம்முடைய மனமாற்றத்தின் வழியாக மீட்படைகிற நம்முடைய முயற்சிகளிலும் இருக்கிறதா என்பதை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றத்தான் அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அரும் கொடை நிகழ்வுகள் பல நடக்கிறது, அல்லது ஜெப கூட்டங்கள் பல நிகழ்கிறது, ஆராதனைகள் பல நிகழ்கிறது. இவற்றில் தூய ஆவியானவருடைய வல்லமையால் ஆச்சரியங்கள், அதிசயங்கள், நோயினின்று விடுவிப்பு, பேய்களிலிருந்து விடுதலை, பல்வகை பேச்சு அப்படி என்கிற தூய ஆவியினுடைய கொடைகளால் இந்த ஆச்சரியங்கள், அற்புதங்கள் இன்றும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. கத்தோலிக்க திரு அவை அதை நம்புகிறது.
தெளிவாக நான் சொல்லுகிறேன், தூய ஆவியானவருடைய வல்லமையால் இவைகள் இந்த நிகழ்வுகள் திருச்சபையில் இன்றைக்கு நிகழ்கின்றன. ஆனால் பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த இடத்துல ஆச்சரியம் நடக்கிறது, இந்த இடத்துல அதிசயம் நடக்கிறது, இந்த இடத்துல குணமளிக்கும் ஆசீர்வாத கூட்டம் நடக்கிறது. ஆகவே நான் செல்வது ஆண்டவருக்காக அல்ல, மாறாக எனக்கு ஒரு அதிசயம் நடக்குமா, எனக்கு ஒரு குணமளித்தல் நடக்குமா, அல்லது பல்வகை பேச்சு எப்படி இருக்கும் என்று கேட்க போகிறேன், அல்லது அந்த ஃபாதர் அல்லது இந்த பாஸ்டர் வல்லமையோடு ஜெபிக்கிறாராம், அப்படி என்று ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் மட்டுமே தேடி சென்றால் உங்களையும் என்னையும் பார்த்துதான் இந்த தீய தலைமுறையினருக்கு யோனா மற்றும் தென்னாட்டு அரசி இவர்களுடைய சாட்சியமே போதும். அவர்களை விட மேலானவராகிய நான் இங்கு இருக்கிற நேரத்தில் என்னை கண்டுகொள்ளாமல் என் மீது விசுவாசம் வைக்காமல் அடையாளங்களை தேடி ஓடுகிற கிறிஸ்தவர்களாகவா நீங்கள் இருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை கேட்கிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இன்றைய மன்னா உறவுகளே, நம்முடைய நம்பிக்கை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலா அல்லது வெளிப்புறத்தில் காணுகிற அருள் அடையாளங்களிலா அல்லது ஆச்சரியமூட்டும் செயல்களிலா என்பதை ஆராய்ந்து பார்த்து இந்த தவ காலத்தை அருளின் காலமாக, மனமாற்றத்தின் காலமாக மாற்றிக்கொள்ள இன்றே முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.